ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம விஜய் டிவியில் நான் டைம் டைமில் போயிட்டுருக்க பொன்னி சீரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ராக் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற்றி ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சிவானி காணா போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் அங்கேருந்து சிவானியை காப்பாற்றி அமுச்சிடுறாங்க. அந்த நடுக்காட்டுக்குள்ளே ஹீரோ ஹீரோயின் நம்ம பொன்னியும் சக்தியும் மாட்டிக்கிற மாதிரி ட்ராக்குமே இருக்கும். நீங்களுமே அந்த ட்ராக்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஷூட்டிங்ஸ் படம் போய்ட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஷு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள், அதாவது மேரேஜ் ஆன உடனே எடுத்த ஷூட்டிங் தான் இது. ஸோ நைட் ஷூட்லாம் வந்து போயிருக்கு. 2:30 3 வந்து ஷூட்டிங் போயிருக்கு. அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் வந்து ஷூட்டிங்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அங்கே இருக்க வாழ்கிற மக்கள் ஏதோ ஒரு பொண்ணை வந்து தொட்டுறதுனால அங்கே கல்யாணம் மாதிரி பிளான்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோவுக்கும் அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கும். அந்த இடத்துல இவங்க யாரும் கேட்கும்போது நம்ம பொண்ணு வந்து யாருமே தெரியாது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதனால் மேரேஜ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிவீல் ஆகும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து வேறு யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தர் விரும்புகிறா இல்லையா, அவரோட லவ் எவ்வளோ உண்மையாக இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஹீரோ ஹீரோனும் சேர்ந்து அந்த 2 பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி ட்ராக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நடுவில் பாம்பெலாம் வந்துருக்கும். ஸோ அந்த சக்தி வந்து இந்த பாம்பு தான் எனக்கு காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி அது ரொம்ப ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ட்ராக்கை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ பொன்னி என்ன பண்ணாலும் குத்தம் குத்தமே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ கஷ்டப்பட்டு சிவானியை காப்பாற்றி அவங்க வந்து நடுக்காட்டில் மாட்டினதுலாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க வேணுமே தான் சிவானியை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவே பழி போடுறாங்க, நம்ம சக்தியோட அக்காவே. ஸோ என்ன, அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அந்த வீட்டில் ஒரு இந்த பொருள் இந்த மாறினாலும் அதுக்கு காரணம் வந்து நம்ம பொண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி தான் மாற்றுவாங்க. அதை தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதை தான் ட்ராக் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். நான் வந்து இது முன்னெல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பேன். இப்போ வந்து அப்போ தான் பார்க்குறேன். இந்த ட்ராக் வரும்போது நான் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் பார்த்தா தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலை எடிட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்த பர்சன் இந்த சீரியல் தான் லாஸ்ட்டாக வந்து நடித்தார். ஆக்டர் நேத்ரன் இருக்காங்களே, யுவேந்திரன் நேத்ரன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் தான் எனக்கு லாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணாங்க. இதில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாருக்கு நடந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு எதுவும் அதை பற்றி பிடிக்கிறதாலும் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.